ஜெயிக்கிறதுக்குன்னே பறக்கக்கூடிய வருடமா இந்த வருடம் அமையுது. 18, 19 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல இருந்து வெளியில வர போறீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி குவிய போகுது. முதல் விஷயம் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூர்வீக சொத்து கிடைக்கும், வீட்டுக்கான அமைப்பு கிடைக்கும். வேற இடமாற்றம் 100 விழுக்காடு கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரருக்கு வந்தே தீரும். தொழில் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். தடையா இருந்த விஷயம் எல்லாம் தடை நிவர்த்தி ஆகும். செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஸ்வரூபம் காட்டுவீங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா. தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டா என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்ப சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்ப தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லிருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்க சுயஜாதகம் தான் இம்பாக்ட் பண்ண போகுது. அந்த வரிசையில பார்த்தோம்னா இந்த தடவை பராபவ வருடம் பிறக்க காத்திருக்கிறது. பராபவ வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதுகள் வரும்போது மட்டும் ஓரளவுக்கு ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப ஈகரா நம்ம ராசி பலன் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு இடத்துல இருந்து கொண்டு மனிதனுடைய வாழ்வியலை இயக்கக்கூடிய ஒரு காரணியாக அமையப்பெற்றவைதான் இந்த வருடக்கோள்கள். இந்த வருடக்கோள்களுடைய பெயர்ச்சி அப்படின்றது அந்த வருடம் அவர்களுக்கான வாழ்வில் ஏதோ ஒரு நல்லவையோ இல்லை ஏதோ ஒரு மைனஸையோ இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த தடவை 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேள யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேள யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்ப குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாசம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேள யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகிறது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்றாங்க குரு வேற பார்க்குறாருன்னு. நீங்க வேற போன மாசத்துல இருந்து அப்படியே பில்டப் போட்டுட்டுலாம் இருக்கீங்க. கரெக்டா சொல்லுங்க மேடம், நிஜமாவே நம்பி இறங்கிடலாமா அப்படின்னா கண்ணை மூடிட்டு இறங்குங்க. ஜெயிக்கிறதுக்குன்னே பறக்கக்கூடிய வருடமா இந்த வருடம் அமையுது. 18, 19 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சனி, ஒரு 7.5 போச்சு, 2 7.5 போச்சு, நம்மளுக்கு விடிவே போறோம். ஏன்னா விருச்சகம் மாதிரியான ஆட்களுக்கு நான் சொல்றேனே, காலை தொட்டு கும்பிடணும். அந்த அளவுக்கு அவ்வளோ வாழ்க்கையில ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சந்திரனே நீச்சம் அடையக்கூடிய வீடு. மன ரீதியாக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கக்கூடிய, வெளியில காட்டிக்காத அவ்வளோ நல்ல ராசிக்காரங்க. இந்த தடவை இதெல்லாம் தவிடுபடியா போகுது. பொறுப்புகள் அதிகரிக்கும்பா, ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கும் இந்த தடவை.
குரு உங்களையே பார்க்குறாரு. அதுவும் 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வை. எங்க உட்கார்ந்து? 9ல உட்கார்ந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே 9ல உட்கார்ந்து 9ஆம் பார்வைய குடுக்குறாரு. திரும்ப 7ஆம் பார்வைய சமசப்தமா பார்வையா குடுக்குறாரு. எவ்ளோ சூப்பர்ன்றீங்க இந்த தடவ விருச்சகத்துக்கு. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு 20 வருஷத்து 25 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. கோர்ட்டு, கேஸ், வம்பு வழக்குலருந்து வெளில வர போறீங்க. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி குவிய போகுது. பார்ட்னர்ஷிப் நல்லா அமைய போறாங்க. தலைக்கு மேல குருவோட லைட் உங்கள பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிக்க போகுது. ஆளுமை அதிகரிக்கும். கர்வம் வரும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எது பண்ணாலும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு வரும். எல்லாம் டிலே ஆகுது, டிலே ஆகுது, டிலே ஆகுதுன்னு தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆகும். நெறைய உங்க திறமைய வெளிக்காட்டக்கூடிய நேரமா இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, கமிட்மெண்ட் மட்டும் குடுக்காதீங்க. அத முடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த 2ஆம் வீட்டு அதிபதி, அவரு போய் கால புருஷனுக்கு அந்த வீட்டுக்கு 8ல உட்கார்ந்திருக்காரு. நம்பால ஆரம்பிக்கும்போதே சனியோட உட்கார்ந்திருக்காரு. கொஞ்சம் கோவம் வரும் இந்த வருஷம். நெறைய கோவம், ஆத்திரம், வெறியா இருக்கும். நம்மளுக்கு மாரி இப்படி கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கும். நல்லவை எல்லாம் கூடி வரப்போகுது. முதல் விஷயம் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூர்வீக சொத்து கிடைக்கும். வீட்டுக்கான அமைப்பு கிடைக்கும். வேற இடமாற்றம் 100 விழுக்காடு கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும். நெறைய பூர்வீகத்தோட கனெக்ட் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். 5ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. பிள்ளைகள் மூலமாக இருந்த பிரச்சனையிலருந்து சரியா வருவீங்க. சிந்தனையில இருந்த தடுமாற்றம் சரியா போகும். பெயர் புகழுக்காக நெறைய மெனக்கெடுவீங்க. நெறைய அதுக்காக சில விஷயங்கள் ஆனா ஓவர்லோட் ஆகாம ஒர்க்க பார்த்துக்கங்க. அடுத்தவங்க நல்லவங்கன்னு சொல்றதுக்காக நம்ம வாழ முடியாது இல்லையா? நம்மளுக்குன்னு உடம்பு ஒண்ணு இருக்குல்ல. நான் சிம்மத்துக்கு சொன்னத விருச்சகத்துக்கும் சொல்றேன். கொஞ்சம் உங்கள பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு பேர் எடுத்து குடுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம். உடல் ரீதியாக, மன ரீதியாக. பணம் நல்லா இருக்கு. வந்துரும். ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். குரு பார்க்குற இடம் ஓரளவுக்கு ஆரோக்கியத்த வலுப்படுத்துவாரு அப்படின்றனால ஒண்ணும் பெருசா நெகட்டிவா இல்ல. கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேற ஊருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். தடையா இருந்த விஷயம்லாம் தடை நிவர்த்தி ஆகும். இதுவரைக்கும் வேலைக்கே போகாத விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் வேலைக்கு போவீங்க. வேலையில வருமானம் வராம சொற்பமா வாங்கிட்டு வந்தவங்க இந்த தடவ நல்ல வருமானம் ஈட்டுவீர்கள். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. குலதெய்வத்துடைய அருளால் எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். குலதெய்வம் தான் வேற வழியே கிடையாது. அத மட்டும் பிடிச்சுக்கோங்க இந்த தடவ. முடிஞ்சா குலதெய்வம் கோயிலுக்கு மாவிளக்கு சாட்சி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒரு தடவ. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பொன் பொருள் சேர்க்கைய தாண்டி மண்மனை சேர்க்கை நெறைய நடக்க போகுது. நகை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. விருச்சிக ராசிக்கார புள்ளைங்க இருந்தா அது மூலமா லாபம். வேலைக்கே போகாத விருச்சிக ராசிக்கார பெண்கள் வேலைக்கு போவீங்க. அபரிவிதமா இருக்கு. 5ஆம் பார்வை செம்மையான பார்வை. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா மகரத்துக்கு விழுகுது. 3ஆம் இடம் முயற்சியெல்லாம் வெற்றி. செய்ற தொழில்லாம் இதுவரைக்கும் தடையா இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது. செப்டம்பருக்கு அப்புறம் ராகு வேற வந்து உட்காந்துருவான். பிரம்மாண்டமா எடுப்பீங்க முயற்சி. அதெல்லாம் சக்சஸ் ஆகும். செப்டம்பருக்கு அப்புறம், நவம்பருக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஸ்வரூபம் காட்டுவீங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். யாராலயும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்கும். நல்லா இருக்குப்பா. ஆரோக்கியத்துல பார்த்துக்கங்க. கமிட்மெண்ட் மட்டும் குடுக்காதீங்கப்பா யார்கிட்டயும் வேண்டாம். ஏன்னா நெறைய பொறுப்பு 1க்கு 2 வேலை, 3 வேலை, 4 வேலைன்ற போது வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு வாய்ப்பா குவிய போதா, அப்ப எத எடுத்துக்கிறது, எத விடுறதுன்னு தெரியாது. அதுவே ஒரு மாரி கிளாரிட்டி இல்லாம இருக்கும். அந்த நேரத்துல ஒரு குடுத்துட்டீங்கன்னா, அப்புறம் நீ குடுத்தன்னு உங்களையே பிடிச்சுப்பாங்க. நெறைய ப்ளேமிங் நடக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்கள குத்தம் சொல்லுவாங்க. இத யாரும் குத்தம் சொல்லிடக்கூடாதேன்னு நீங்க சில விஷயத்த நீங்களா நெனச்சு மனசுல போட்டு குழப்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா, கொஞ்ச நாள் தான் அப்புறம் குரு திரும்ப சூரியன் வீட்டுக்கு வந்துருவாரு. அப்ப அந்த மாசம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி எல்லாம் சூப்பர். விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகள் மூலமா பட்ட கஷ்டத்துலருந்து வெளில வந்துருவீங்க. ஆனா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல பிள்ளைங்க பிரச்சனை பண்ணும். இப்ப கொஞ்சம் இப்பயே 15 வயதில இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் பிள்ளைகளுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. நெறைய அலைச்சல். ஹெல்த் தான்ப்பா. ஹெல்த்த மட்டும் பாருங்க. பரம்பரை நோய்ன்னு சொல்லக்கூடிய சுகர் வராதவங்களுக்கு சுகர் வரும். ஹெரிடிட்டி அப்படின்ட்டு ரிப்போர்ட்ட முடிச்சுருவாங்க. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. சனி 5ல உட்கார்ந்தா. எதனால நோய் வருது, எதனால இது வருதுன்னே பிடிக்க முடியாது. ஹெரிடிட்டி, தொடர் பழக்கம், அதனால வியாதின்ருவான். ஏன்னா சனி ராகுவை போல் செயல்படுவார், ராகு சனியை போல் செயல்படுவார். சூட்சுமம் வேற மாரி இருக்காங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த் விஷயத்துல கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு விருச்சகத்துக்கு. விருச்சிக லக்னமா இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி. போயிட்டு வர இடங்கள்ல சூதானமா இருங்க. கமிட்மெண்ட் மட்டும் குடுக்காம இருந்துட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாம் அல்டிமேட். நெறைய கோவிலோட கனெக்ட் ஆவீங்க. நெறைய ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆவீங்க. இதுவரைக்கும் நம்பாத விஷயத்தலாம் நம்புவீங்க. அமானுஷ்யங்கள் தெரியும். அதிரடி காட்டுவீங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். நெறைய வெளிநாட்டுல உட்காந்து, இங்கே உட்காந்து படிப்பீங்க. நெறைய விருச்சிக ராசிக்கார குழந்தைங்களும் சரி, விருச்சிக ராசிக்காரர்களும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த கத்துப்பீங்க இந்த தடவ. அதன் மூலமாக வாய்ப்புகள் வரும். 20 வயது, 40 வயது இருக்கவங்களுக்கு நெறைய பிரேக்கப் ஆனவங்களுக்கு திரும்ப ரீயூனியன் ஆறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்றவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தையே பறக்க மாட்டேதுன்னு தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அதற்கான அமைப்பு செம்மையா இருக்கு. 5ஆம் பார்வைய குரு பார்க்குறாரு. குழந்தைய குடுத்தே தீருவார். அதுவும் இயற்கையான முறையில கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம்.
விருச்சிக ராசிக்கார வீட்ல இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லையா? அதுவும் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக சந்தோஷம். திருமணத்திற்கான வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கு. நெகட்டிவாலாம் ஒண்ணுமே இல்ல. இந்த நாள்ல ராகு இருக்கிறதுன்றது கொஞ்சம் சுகஸ்தானத்த மட்டும் பார்த்துக்கங்க. சிந்தனைலாம் மனசெல்லாம் எங்கேயாவது பறக்க விடும். அது பண்ணலாம், இது பண்ணலாம். அப்படியே போனா எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான் வச்சா இந்த மாரி மண்டபத்தில கல்யாணம்ன்ற மாரி மண்டக்குள்ள ஒரு ராகு பிரம்மாண்டத்த குடுப்பான். சில சமயம் பேராசைய குடுப்பான். அடுத்தவங்கள ஆட்டே போணுன்ற எண்ணத்த உருவாக்கும். அத மட்டும் கொஞ்சம் காமிச்சுட்டீங்கன்னா போதும். அந்த மாரி எண்ணம் வரும்போது அப்படியே இல்ல, இல்ல அப்படின்னு மடக்கிட்டீங்கன்னா, மத்தபடி சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கழிவுகள் போறக்கூடிய இடம். சில பேருக்கு பைல்ஸ் வரலாம். கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரலாம். சாப்பாடு செரிமானம் ஆறதுல பிரச்சனை இருக்கலாம். கால் வலிக்கலாம். சில பேருக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை வரலாம் பெண்களுக்கு. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாம் நல்லா இருக்கு. டாக்டர ஒரு தடவ பார்த்துட்டு வந்துருங்க. மொய் எழுதிட்டு வந்துருங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பை குடுக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? வாராகி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம். முடிஞ்சா மஞ்சள் குடுத்து வாராகிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மஞ்ச கொம்பு குடுத்து வாராகிக்கு குடுத்துட்டு வாங்க. சுவாமிமலை முருகன் அந்த ஃபோட்டோ கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு, வாராகி வழிபாடு இந்த விருச்சிக ராசிக்காரர்களை வெற்றி மேல் வெற்றி குவிக்க வைக்கக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது.